அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் 2025 மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப் போகிறது, கிரக நிலைகளின் தாக்கங்கள், நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம். தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீதி மற்றும் நேர்மையுடன் இருப்பார்கள். கடுமையாக உழைத்து வெற்றி காண விரும்புவார்கள். குழந்தைத்தனம் நிறைந்தவர்கள், ஆனால் கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாது. உதவி எனும் வருபவர்களுக்கு தயங்காமல் உதவி செய்வார்கள். இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். தொழில் மற்றும் நிதித்துறைகளில் நல்ல பலன்கள் உண்டாகும். ஆனால் ஆரோக்கியம் மற்றும் சொத்து தொடர்பான செலவுகளில் கவனம் தேவை. செவ்வாய் 11ஆம் வீட்டிற்கு செல்கிறார். சூரியன் மற்றும் புதன் 10ஆம் வீட்டிற்கு செல்கின்றனர். குரு 7ஆம் வீட்டிலும், சனி 4ஆம் வீட்டிலும், ராகு 7ஆம் வீட்டிலும், கேது முதல் வீட்டிலும் சஞ்சரிக்க வைக்கின்றனர். தொழில் ரீதியாக இது ஒரு சிறந்த காலமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து 10ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் வேலைகளில் வெற்றி கிடைக்கும். உங்கள் உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவீர்கள். வேலை அல்லது வேலை செய்யும் இடத்தை மாற்ற நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். சக ஊழியர்களிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கக்கூடும். நிதி ரீதியாக இந்த மாதம் மிகவும் நல்ல மாதம். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். 4ஆம் வீட்டில் சனி இருப்பதால் நிலம், சொத்து அல்லது வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். கடந்த காலத்தில் செய்த முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்ய இது நல்ல நேரம். குடும்ப உறவுகள் இந்த மாதம் நல்லதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவினர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டாகும். உங்கள் வாழ்க்கை துணையின் பணி வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். குருவின் பயிற்சி உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியம் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதியான குருவின் நிலை உடல் நலனுக்கு பாதுகாப்பை தரும். இருப்பினும் சளி, இருமல், கழுத்து வலி போன்ற சிறிய உடல்நல பிரச்சனைகள் வரலாம். 4ஆம் வீட்டில் சனியின் பார்வை இருப்பதால் எலும்பு, குறிப்பாக முழங்கால் மற்றும் மூட்டு வலியின் கவனம் தேவை. வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியும் வருமானமும் உண்டாகும். புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இது நல்ல நேரம். குருவின் இருப்பு வியாபாரத்தில் நல்ல ஆதரவை தரும். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல நேரமாக இருக்கும். தேர்வுகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். இருப்பினும் மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து படிப்பில் கவனம் சிதறக்கூடும். பரிகாரங்கள்: வீட்டு அமைதி மற்றும் சொத்து செலவுகளை கட்டுப்படுத்த சனிக்கிழமைகளில் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். தொழில் வெற்றிக்காக தினமும் காலையில் சூரியனுக்கு நீர் அர்ப்பணம் செய்வது நல்லது. கவனக்குறைவை தவிர்க்க தினமும் பள்ளி அல்லது கல்லூரிகளுக்கு செல்லும் முன் விநாயகரை வழிபட்டு ஓம் கம் கணபதாயே நமக என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.